தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுறான். உயிருக்கு நேர் என்று பாடிய பாவலன் ஏன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடவில்லை? ஏன் பாடவில்லை? முதலில் எதை வைக்கிறான்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறான், மற்ற பாதி உருப்படாதுங்கிறான். முதல்ல என்ன செய்ய? இதை ஒளிடா. இதை ஒளினா என்ன? சோத்துல இருந்து அழிக்க போறியா? இல்ல, கடந்து வா. உன் சிந்தனையில் புறையோடி போயிருக்கிற அந்த அழுக்கை சொரிஞ்சு கழுவி விடு, வெளியில வா. சாதி மத உணர்ச்சி இருக்கிற வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு நீ யார் என்ற கேள்வி எழும். நான் தமிழன் என்ற திமிர் மேலே எழும். போடா. என்னைக்கு வந்தது இந்துங்கிற சொல்? என்னைக்கு நீ இந்துவான? யாரா இங்க இந்து? சார் வில்லியம் ஜோன்ஸ் போடுற கையெழுத்து வரைக்கும் எவன்டா இங்க இந்து? நீனும் நானும் சைவனடா. சிவன் முருகனை வழிபடுகிற வீர சைவ கூட்டமடா. நமக்கு என்னடா இவன் பட்டம் வைக்கிறது? இங்க இருக்கிற இஸ்லாம் கிறிஸ்தவன் யாரடா? ராபர்ட் கிளைவின் வாரிசா? பாபரின் பேரனா? பேத்தியா? விட்டு விட்டு சென்றவனா? இல்லை இல்லை. ஆதிக்க சாதி திமிரிலே, சாதி வெறியிலே பரப்பையிலே வாடா, பல்லப்பையிலே வாடா என்று இழிவாக அழைத்தாய். அவன் பல்லன் பறையனாக இருப்பதை விட பாயாக இருப்பது மேலானது என்று எல்லாம் மாறினான். அதானடா சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டென்றாய். அவன் வந்தான், பார்த்தாலே தீட்டா. வெள்ளக்காரன் வந்தான், தொட்டான், ஆண்டவருக்கு தோத்திரம் என்றான். ஆமா தோத்திரம் என்று சென்றான். தற்சாலிவரானர். இவ்வளவுதான். சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை வைத்து இந்த மக்களை சித்திரவை செய்து சிதைத்தாய், இழிவுபடுத்தினாய். அதிலிருந்து மீள இந்த மதங்களை தேடினான். எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது போல இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. அது ஒரு புரட்சிகர வழித்தடம். அதை பின்பற்றி போனான். இயேசுபிரான் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறாரு. புரட்சிகர இயக்கங்கள் போனான், சாதி இழிவு கடந்து போனான். சாதியிலிருந்து தப்பிச்சோம்னா சிறுபான்மை சிறுபான்மை வச்சு அடிக்கிறான். என்னடா உலக்கையில் இடி வாங்குற குதிச்சு போனா செக்கில் போட்டு அரைக்கிறான். எவன்டா சிறுபான்மை? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. என்ன மாயிரடா நீ சிறுபான்மை பெரும்பான்மை இருக்கு? நீனும் இந்திய நாட்டின் குடிமகன், அவனும் இந்திய நாட்டின் குடிமகன். உனக்கு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு என்றால் அவனுக்கு ஜிஎஸ்டி 18 தான்டா. எத்தனை நாளுக்குடா இதே பேசி சாதி சகதி மத சகதி வச்சுக்கு சாவ? சாதிக்கு ரத்த வரி இருக்கு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. அதனாலதான் எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்து இந்தியாவிலேயே அதிக குருதி கொடை கொடுத்த பிள்ளைகளாக எங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் கட்சி தம்பி கொடுத்த பறையற தம்பி கொடுத்த ரத்தம் படையாட்சி உடல் ஓலையாடா? இஸ்லாமிய பிள்ளை கொடுத்த ரத்தம் இந்து உடல்களை ஓலையாடா? நான் கொடுத்துட்டு வெளியில வந்துடுவேன். டாக்டர் ஏற்றிருப்பாரு. யாரு ரத்தம்னு கேட்டாடா படுத்த? கேட்டா படுத்த? யாரு மேல கீறி 4 ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். நம் தாத்தா பட்டுக்கோட்டை பாடியிருக்கான். உலகம் தழுவி நேசினா புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை உலகெங்கும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். எப்படி உலகெங்கும் போய் சேர்க்கா? கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பான யார்? உன்னுடைய தாத்தன்டா, புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நீ ஏண்டா ஒரு குட்டைக்கில போய் சாதி சகதிக்குள்ள மத குழுமில் குட்டைக்கில போய் மூழ்கி கிடக்குற? மதத்தை காப்பாத்தி மயிரியாடா புடுங்க போற? என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? அதை கடந்து மனிதத்தை பாருடா. அதான்டா உலகத்திலே புனிதம். அதான்டா உலகத்தில் மண்புழு பத்திரிக்காடா. மண்புழு கையில தூக்க கூசும்டா, அருவருப்பா நெளியும்டா.
அந்த அற்ப உயிர் இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் செய்கிற பணியை உலகத்தில் எவனுமே செய்யலடா. 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த மண்ணை உழுகுகிறார். மேலே மண்ணை தின்று பூமிக்கு கீழே கழிவை போடும், கீழே தின்னு மேலே கழிவை போடும். 40,000 முறைகள் ஒரு மண்புழு இந்த மண்ணுக்கு உழைக்குது. அவன் உழவனின் நண்பன்கிறான். அந்த மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும். சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படாது. நீ இன்னும் சாதி பார்த்து ஓட்டு போடுறது, மதம் பார்த்து ஓட்டு போடுறது, செத்து போ, நாசமா போ. ஒண்ணு விளங்க, ஒண்ணு விளங்க. உன்னிடத்தில் நான் உன் உடன் பிறந்தவன் கேட்கிறேன். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? உலகில் முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பில் இருந்து முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். மிக மிக பின்னாடி இடை 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளை தொடுகிறது பௌத்தம். அதற்கு பிறகு கிறிஸ்தவம், இஸ்லாம். இந்த மதங்கள் எப்போது? இப்போது. ஆனால் நீ யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முத்த தொல்குடி சமூகம், தமிழன் என்கிற தேசிய இனம். இந்த தேர்தலிலே என் அரும் பிள்ளைகளே, என் அருமை சொந்தங்களே, நீங்கள் மொழி இனமாக நிற்க போகிறீர்களா, இல்லை சாதி மதமாக நின்று தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்களா? சாதிதான் மதம்தான் என்றால் எங்களை மறந்து விடுங்கள். ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு போட்டு விடாதீர்கள். இந்த நிலத்தை விட்டு நீ கேரளா சென்றால் நீ யார்? இந்த நிலத்தை விட்டு ஆந்திரா கர்நாடகா சென்றால் நீ யார்? இந்த நாட்டை விட்டு இந்திய துணைக்கண்டத்தை விட்டு வேற எந்த நாட்டுக்கு சென்றாலும் நீ யார்? உலகில் நீ எங்கு சென்றாலும் தமிழன். நீ ஆஸ்திரேலியா போய் ஐ ஆம் இஸ்லாம், ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இந்து என்றால் போடா மண்டு என்று தூக்கி ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டு போவான். உலகில் எந்த நாட்டிலும் எவனும் தன்னை அறிமுகம் செய்யும் போது ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. தன் மொழியில் தான் தன்னை அறிமுகப்படுத்துவான். நீனும் பெருமிதத்தோடும் திமிரோடும் சொல் ஐ ஆம் தமிழன், ஐ ஆம் தமிழ் என்று சொல். நான் தமிழன் என்று சொல். ஒரு திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். பேசி வருவான். இவனை காப்பாத்தி இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண? நீ என்ன பண்ணிட்டாங்க? ரோடு ஷோ பண்ணிட்டு இருக்கான். ரோடு ஷோ நம்ம ஊர்ல கரகாட்டம் ஆடிட்டு போவாங்க ரோட்ல. ஏய், ராவண வேஷம் போட்டு யாராவது பிச்சை எடுத்து பார்த்திருக்கியாடா இந்த நாட்டில்? ஏடா ஏண்டா அவன் மான தமிழ் மறவனடா. ஆனா ராமர் வேஷம் போட்டு தென்னந்தெருவில் பிச்சை எடுக்கிறான் பாரு. இவ்வளவுதான்டா ராமருக்கு இவங்க வச்சிருக்க மரியாதை. ராமருக்கு இவங்க வச்சிருக்க மரியாதை இவ்வளவுதான். தம்பி, கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு கடைசி புகலிடம் காசு. காசை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்கிற மெதப்பில் திமிரில் இருக்கிறான். விடாதே. ஒவ்வொருவனும் புரட்சியாளனாக மாறு, புரட்சியாளனாக மாறு. காசு திருட வந்தவன் திருடன் மட்டுமல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தவனும் திருடன். விரட்டி விரட்டி அடிக்கிறாயோ அன்னைக்குத்தான் இந்த நாட்டுக்கு விடி வரும். உன் வீட்டில் காசை திருட வந்தால் விரட்டி அடிப்பையில அடி. காசை கொடுக்க வந்தால் இப்போது திருடவில்லை, முன்பு திருடியவன் இப்போது கொடுக்க வருகிறான். விடாத. 500 ரூபாயை கொடுத்து விட்டு 500 கோடி கொள்ளையடிப்பான். கொள்ளையடிப்பான். இந்த நாட்டில் ஒரு நேர்மையாளர் வந்திருக்கார். ஐபிஎஸ் அதிகாரி. அவரே ஒரே ஆளே போராடி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரியே பேசிட்டு. சொந்த மாநில மக்களில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்த கூட்டம் நம் கண்முன்னே இப்போது குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசியவர்கள் திமுக. காரணம் பதவி, பதவி ராஜா, பதவி, அரசியல், அரசியல், பதவி. வாஜ்பாய் அமைச்சகத்திலே பங்கேற்றிருந்த இவர்கள் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசினார்கள். எதிர்த்து பேசிய காங்கிரஸை எதிர்த்து பேசினார்கள். எப்படி?
நீங்கள் இந்திரா காந்தி மரணத்தப்போ பஞ்சாபிலும் டெல்லியிலும் நடத்திய சீக்கிய மக்களுக்கு எதிரான கலவரத்தை நாங்கள் பேசுவோம் என்று பேசினார்கள். என்ன போட்டு போரு, நான் எடுத்து வெளியிட்டுருவேன் காணொலி ஆவணத்தை, அவளை அழிச்சிட்டாங்க. வெளியிடுறதுக்கு தேன கிடைக்கல, ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா அதிகாரம் வந்துட்டு இருந்ததில்ல. இப்ப வச்சுக்க, இப்போ முன்னாடி மணிப்பூர் கலவரம். ஏன் மணிப்பூரில் கலவரம்? ஏன்? டேய், மலை முகடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவன் பூரா கிறிஸ்தவத்தை தெளிவிட்டான். கீழே சமதளத்தில் இருந்த உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் பிஜேபி RSS. அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு இவனுக்கும் கொடுக்கணும். இங்கே வருதில்ல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு மாதிரி. அங்கே இவங்க எவ்வளோ ஒரு பித்தலாட்டக்காங்க பாரு. முன்னேறிய சமூகத்தினர். சமூகம் எப்படா, சாதி எப்படா முன்னேறும்? உலகத்தில் இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க பார்த்துருக்கியா? சாதி எப்படா முன்னேறும்? சரி, அந்த வெண்ணை தான் முன்னேறிச்சல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு? பதில் இல்ல. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், அவர் தான் முன்னேறிட்டார்ல, அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு. அவர் முன்னேறல, பின்தங்கிட்டார். அப்ப இங்க வா, என்னோட வா, என்னோட சேர்ந்து பிச்சை எடு, இங்க வா. பிசி எம்பிசிக்கு வா. இல்ல, நான் எஃப்சில தான் இருப்பேன், நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதி. அப்ப அங்கே இருந்த நக்கிக்கிட்டு அங்கே இரு. இங்க எதுக்கு வர? எதுக்கு வர? நான் உச்சாணி கொம்புல தான் இருப்பேன், நீங்க ஏறி வந்து ஊட்டி விடுங்க. இறங்கி வாடா, உன்னை அடிமரத்துக்கு வா, இல்ல கீழே வா. நான் அங்கேதான் இருப்பேன், நான் அங்கேதான் இருப்பேன். அங்கே இருந்து சா. என்னடா நாடு? இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது? அதுவே தெரியாத உனக்கிட்ட போய் என்ன பேசுறது? எதன் அடிப்படையில் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் எனக்கு அதை திருப்பி கிடைக்க பெறணும். அதான்டா கோட்டா, அதான் ரிசர்வேஷன், அதான்டா இடஒதுக்கீடு. பைத்தியக்கார சீமான், இந்த தெருவில் போகக்கூடாது. ஏன்? ஏழை என்பதற்காக அல்ல. நான் இழிசாதி, இழிமகன், தீண்ட தகாதவன் என்பதாலேயே. நான் இன்று ஏழை, பொருளாதார அளவுகோல் மாறிவிடும், நாளை அதானி அம்பானியாக ஆகலாம். ஆனால் இன்று நான் பறையன், நான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் ஆனாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு போகல. சான்று ராம்நாத் கோவிந்த், நாட்டின் முதல் குடிமகன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கோயிலுக்கு போய் வழிவிட முடியல, ஓரத்தில் மரத்தினர் உட்காந்து யாவள சாமி மட்டும் போயிட்டேன். பார்த்துக்க பார்த்துக்க. இன்னைக்கு திரௌபதி முர்மு பழங்குடி மகள், அத்வானியும் மோடியும் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த மகள் கைகட்டி நிற்கிறார். இதாண்டா பெண்களுக்கு இவன் கொடுக்கிற மரியாதை. இவன் போற பாரத மாதாவுக்கு இந்த புடுங்கினச்சே அதாண்டா, அங்க அதாண்டா பாருடா. நாட்டின் முதல் குடிமகன் நிக்கிறா, 2 ஆம்பளை உயர் சாதி இந்து உட்கார்ந்துருக்காடா. இதாண்டா இவன் சமத்துவம், சகோதரத்துவம், வெங்காயம் எல்லாம். நீ மறுபடியும் நாட்டை கொடுக்க போறியா? கொடுக்க போறியா?